திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பேருந்து நிலையங்களில் உள்ள சுகாதாரமற்ற மற்றும் பழுதடைந்த கழிவறைகளால் பயணிகளை அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் 2 பேருந்து நிலையங்கள் உள்ளன. புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 2 பேருந்து நிலையங்களிலும் தினந்தோறும் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். மேலும் பெருநகரங்களிலிருந்து ஏராளமான பயணிகளும் ஆரணி நகருக்கு படையெடுத்து வருகின்றனர். ஆரணி நகருக்கு பட்டு மற்றும் விவசாய பொருட்களை விற்பனை செய்ய ஏராளமான விவசாயிகள் தற்போது ஆரணி நகருக்கு தினந்தோறும் படையெடுத்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் ஆரணி பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் தினந்தோறும் ஆரணி நகராட்சிக்கு சொந்தமான கழிவறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது ஆரணி நகராட்சியில் உள்ள கழிவறைகள் பழுதடைந்து சிதலடைந்து காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஆரணி பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் என்று ஒதுக்கப்பட்ட கழிவறைகள் சிதலடைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்தப்படாமல் முடியாமல் நிலையில் உள்ளது. மேலும் ஆரணி நகராட்சியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் உள்ள கழிவறைகள் பழுதடைந்த நிலையிலும் மிகவும் துர்நாற்றம் வீசப்பட்டு கதவுகள் உடைக்கப்பட்டு ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு சிதலடைந்து காணப்பட்டு வருகின்றன. மேலும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அங்கு மது பாட்டில்கள் சிதந்து கிடக்கின்றன. மது பிரியர்களும் தினந்தோறும் மது அறிந்து கழிவறைகளை பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் மற்றும் பயணிகள் குற்றம் சாட்டு எழுந்து வருகின்றன. மேலும் இந்த ஆரணி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையங்களில் உள்ள கழிவறைகளை சீரமைக்கப்பட வேண்டும். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆரணி நகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆரணி நகராட்சியில் உள்ள பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்களும் பயணிகளும் விவசாயிகளும் வியாபாரிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.